ஓகே, என்னாச்சு உங்களுடைய வாழ்க்கையில்? இல்லை 2 இயர்ஸ் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணோம். ஓகே. ஓடி வந்து கல்யாணம் பண்ணிட்டோம். கல்யாணம் ஆகிட்ட பிறகு என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து கேஸ் கொடுத்துருந்தாங்க பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு. எங்கள் கூட்டு வந்துட்டீங்கன்னு அவங்க கூட்டிகிட்டு வந்துருன்ட்டு அவங்க கேஸ் கொடுத்துருந்தாங்க. பொண்ணு போக மாட்டேன், எனக்கு மாமா தான் வேணும், என்ன மாமான்னு கூப்பிடுவாங்க, மாமா தான் வேணும்னு சொல்லிட்டு எங்க கூட இங்கே இருந்துட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு பொண்ணு தான்ட்டு 10 daysல ரிசப்ஷன் வச்சாங்க. அவங்க ரிசப்ஷன் வச்சுட்டு கூப்பிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் போனோம். போயிட்டு அங்கே நல்லா தான் பார்த்துக்கினாங்க, எங்களுக்கு எந்த குறையும் வைக்கல. இங்கே ரிசப்ஷன் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு இங்கே வந்தாங்க மறு வீடு அழைக்கிறதுக்கு. இங்கே வந்து நம்ம வீட்டை பார்த்தோன்னா ஷீட் வீடாக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டு எங்களை ஒரு வாட்டி சாப்பிட்றதுக்கு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் அங்கே போன பிறகு எங்கள் அம்மா அப்பா கிட்டலாம் அவங்க கன்சல்ட் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி இங்கே பாப்பாவுக்கு வசதி கம்மியாக இருக்குமா, நீங்கள் இங்கே இருக்கட்டும் பிள்ளை அப்படின்ட்டு. எங்கள் சிஸ்டருக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் மேரேஜ் பண்ணதுனால எங்கள் அக்காவை விட்டுட்டு நான் இப்படி போனால் எல்லாம் தப்பாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நான் 3 வருஷம் நான் இங்கேயே வச்சு நானே பார்த்துக்கிறேன், நானே படிக்க வச்சுக்கிறேன். அவங்க BA இங்கிலீஷ் முடிச்சிருக்காங்க, MA நான் போடுறேன்னு சொல்லிட்டு நான் இங்கேயே பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். தலை தீபாவளி வந்துருந்துச்சு. அப்போ அவங்க வீட்டில் வந்து எங்கள் ஒய்ஃப் கிட்ட ஃபோன் பண்ணி, நீ வாமா, நீ வந்து நீ வந்தால் மாப்பிள்ளை வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே போயிட்டு 3 நாள் என்ன ஆச்சுன்னா, எனக்கு 3 நாளுமே நீ வந்துருமாம்மா, நீ என் கூடயே இருமாம்மா எனக்கு கூப்பிட்டுட்டே இருந்துச்சு. முனிஷா நான் அங்கே வந்து இருக்க தப்பாயிடும் முனிஷா, நீ இங்கே வந்துரு முனிஷான்னு. நான் ஒரு பக்கம் நாங்கள் வரமாட்டேன் நானும் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க வீட்லேயும் நான் அனுப்ப மாட்டேன், நீ இங்கே தான் இருந்தாகணும், நீ இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவர் இருப்பார் அப்படி சொல்லி அவங்களும் பேச பண்ண. என் குழந்தை மாதிரி அது நம்ம இருக்கிறதுனால தானே இவங்களுக்கு பிரச்சனை சொல்லிட்டு அங்கே போயிட்டு 3 நாளில் எனக்கு வீடியோ கால் பண்ணி நல்லா தான் பேசிட்டு இருந்துச்சு 1 hour. அதுக்கப்புறம் அது என்ன முடிவு பண்ணிச்சுனே தெரியல. மாமா உன்னை பார்க்கணும், திருப்பி வா மாமா வீடியோ கால் இருந்துச்சு. நான் ஏன் முனிஷா வேலையாக இருக்கேன், ஏன் முனிஷா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கேன், நானே கூப்பிட்றேன் ஃப்ரீ ஆகிடுன்னு நான் சொன்னேன். இல்லை மாமா உங்ககிட்ட ஒன்று காட்டணும், வா மாமா வீடியோ கால் இருந்துச்சு. சரி வரேன்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி ஃபோனை இப்படி வச்சுட்டு நான் இப்படி அட்டன் பண்ணுறேன். ஆல்ரெடி ஷாலில் வந்து ஃபேனில் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்குது. அது தூக்கு போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு. தூக்கு போடுறதுக்கா? எனக்கு எதுவுமே தெரியாது. 59 செகண்ட் தான் நான் அட்டன் பண்ணிட்டு ஏ லூசு அது மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அது என்னை பார்த்துக்கினே கழுத்தில் போட்டிட்டு தூங்குது. பயத்தில் கட் பண்ணிட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வீட்டில் போய் பார்க்கறதுங்காட்டியும் இறந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க. அது எனக்கு என் ஒய்ஃப்னா எனக்கு ரொம்ப உசுரு. இப்போ வரைக்கும் எனக்கு அது நினைக்கும் போது ஏக்கமாக இருக்குது. இது 6 வருஷம் ஆகுது சார். இன்னும் வரைக்கும் எனக்கு அந்த வேற எந்த தாட்டமே இல்லை. நான் அவங்களுக்கு செய்யறதான் நினச்சி ஒன்றும் இப்போ வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கேன். எல்லாம் உடம்பு ஃபுல்லாக எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் காலையில் எழுந்தால் எங்கள் ஒய்ஃபுக்கு மனைவி துணின்ட்டு ஏதோ டேட்டெல்லாம் போட்டிருப்பேன். இது பெருமைக்கு போடல, என்னை யாரும் நான் கல்யாணம் பண்ணிக்கூடாது, என்னை யாரும் அந்த மாதிரி நினைக்கக்கூடாதுன்ட்டு. யார் டேட்டு? உங்க ஒய்ஃப் பேரா? மனைவி துணின்னு போட்டிருப்பேன். அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே இப்போ வரைக்கும் வாங்கி சும்மா வச்சுட்டு இருக்கேன். அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அவங்க கேட்ட ட்ரெஸ்லேருந்து எனக்கு அப்போ எதாவது வாங்கி தர முடியலையோ அந்த ட்ரெஸ்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வாங்கி சும்மா வீட்டில் ஷோக்கு அடுக்கி வச்சுட்டு இருக்கேன் சார். அவங்க போடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் மனசளவில் நினச்சிக்கின்னு நான் காலையிலே எஞ்சா குட் மார்னிங் ஐ லவ் யூ மாட்டு டெய்லி ஃபோனில் அதுக்கிட்ட பேசுவேன். ஏன்னா ஒரு வாட்டி என்கிட்ட கனவுல வந்து நான் உங்கள் ஸ்டேட்டஸ்லாம் பார்ப்பேமாம்மா அப்படின்னு எனக்கு கனவு வந்துடுச்சு. அன்றைக்கி நான் ரொம்ப அழுதேன். நான் அழுதா அது என் கனவுல வரதில்லைன்ட்டு என் கனவுலேயே சுத்தமாக வரதில்லை சரி. ஆனால் அது என்னை பார்க்குது, என்னை பேசுதுன்றதை நானே இமேஜின் பண்ணி நான் உணர்ந்துப்பேன். அந்த ஒரு விஷயத்தையும் என்னை பார்க்குறவங்களாம் என்ன கேட்குறாங்கன்னா, நீ நல்லா தாண்டா இருக்க, நீ வேற மேரேஜ் பண்ணிக்கோன்றாங்க. நான் எல்லாருக்கும் ஒன்று தான் சொல்லிப்பேன், என்னை யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எல்லாருக்கும் ஒரு அம்மா ஒரு அப்பா தான். ஒரு அம்மா உங்கள் அம்மா இல்லைன்னா இன்னொரு அம்மாவை நீங்கள் போய் அம்மான்னு கூப்பிட்டாலும் அம்மா ஆகாது. அதே மாதிரி என் மனைவி எனக்கு அவங்க மட்டும்தான் மனைவி. என்னை வேற ஒரு பொண்ணு ஏற்றுக்கணும்னு சொன்னால் என்னை ஏற்றுக்க முடியும். என்னை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க சார் நிறைய பேர். இப்போ உங்களை எல்லாரும் நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றதுனால தான் இப்போ இது மாதிரி டேட்டு போட்டு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டே இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் அவங்க இல்லைன்னும் போதே நான் முடிவு பண்ண விஷயம் சார் இது. இப்போ நெஞ்சில டேட்டுக்கு போட்டிருந்தீங்கல்ல, அதுவுமே அவங்களுக்காக போட்டதுதானா? அவங்க போட்டோ தான் சார் இருக்கும். இந்த பக்கமும் இருக்கும், இந்த பக்கமும் இருக்கும். ஃபுல்லா போட்டிருக்கீங்க? இந்த பக்கம். ஆக்சுவலா நிறைய நேரங்களில் சொல்லுவாங்க, காதல வந்து பெண் தான் என்னைக்கு ஓங்கியே இருப்பாங்க, பெண் மாதிரி ஆனா லவ் பண்ணவே முடியாதுன்னு. அவர் எல்லாத்தையும் உடஸ்டாப்ல எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல. ஒருத்தர் லவ் பண்றது வேற, நம்ம எல்லாமே வருத்திக்கிறது வேற. தயவுசெய்து உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க. இப்போ உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு திருமணம் பண்றதுக்கு. திருமணம் பண்றதும் பண்ணாதும் உங்க தனிப்பட்ட விருப்பம் தான். ஆனா நீங்க உங்களை தயவுசெய்து வருத்திக்காதீங்க. ப்ராபப்ளி நீங்க நினைக்க மாதிரி அவங்க மேல இருந்து பார்த்தாங்கன்னா, ஏன் ஒருத்தன் இவ்வளவு கஷ்டப்படுறான், ஒருவேளை நம்ம இன்னைக்கு முடிவு எடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு மாமா நல்லா பாத்துருக்கலாமோன்னு அவங்க நினைச்சிடக்கூடாது. அவங்க நினைக்கணும் சார். அதை உங்களுக்கு மனசு வந்துருச்சு இல்லைங்களா சார்? இன்னொன்னு சொல்லட்டுமா, நானு நீங்க உங்க ஒய்ஃபை ரொம்ப லவ் பண்ணீங்கல்ல, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, தப்பு தான். அவங்களை நீங்க மன்னிங்க. அவங்களை நீங்க பனிஷ் பண்ற நினைச்சு உங்களை நீங்களே பனிஷ் பண்றீங்க. அவங்க பண்ணது தப்பு தான், விட்டு போயிருக்க கூடாதுதான். எதா இருந்தாலும் தற்கொலை ஒரு முடிவு அல்லதான். ஆனா அவங்க ஏதோ ஒரு சூழல முடிவு எடுத்துட்டாங்க, இது மாத்த முடியாது. ஆனா நீங்க மாறலாம்.
இன்னைக்கு உங்க லைஃப் பார்ட்னரை பத்தி நினைக்கும் போது இன்னைக்கு மறக்க